ஹாய் ஹலோ பீப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய நியூ சேனல். ஸோ நிறைய பேருக்கு என்னுடைய வாய்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒரு சிலருக்கு வந்து என்னுடைய வாய்ஸ் வந்து சிமிலராக இருக்க மாதிரி தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க மட்டும் நீங்கள் ஃபியூச்சர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. ஸோ நான் நல்லா சேஃபாக தான் இருக்கேன். ஸோ டோன்ட் வரி. ஓகே, இது என்னுடைய நியூ சேனல். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஓகே, நம்ம அப்படியே வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மேரேஜ் வித் அத்தை பையன், ஒரு சிட்டி வில்லேஜ் கேள், அந்த லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும்டா. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட் அப்படியே நம்ம வந்து சியோல் சிட்டியை தான் காமிப்போம். நம்ம ஹீரோடைய வீட்டை தான் காமிப்போம். இப்போ சியோல் சிட்டியில் அது வந்து ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் மொட்டை மாடியில் நைட் டைமில் நிலாவை பார்த்துக்கிட்டு ஒரு லேடி வந்து நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் வந்து அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேயோடைய அப்பாவும் அம்மாவும் தான். ஸோ 2 பேரும் வராங்க. ஜேகேயோடைய அப்பா வந்து அவங்க அம்மா கிட்டே போயிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? ஊர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. அம்மா என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களாம். அது அவங்களோட கடைசி ஆசைன்னு வேறு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுடைய அம்மா ஜேகேவுடைய அப்பாவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜேகே அப்பா, ஒன்றும் இல்லைம்மா, நம்ம என்ன வேணான்னா நம்ம தனியாக இருக்கோம், அங்கே தான் அவங்க வந்து கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தானே நம்ம தனியாக இருக்கோம். உன் அண்ணன் தானே பிரச்சனை, அவங்க கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோ நாளாக இங்கே இருந்தோம். சரி, இப்போ ஊர்லேயே கால் வந்திருக்கு, நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இதுக்கப்புறமும் உங்கள் அண்ணன் வந்து ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க, திட்டுவாங்க அப்படின்னு பயந்தா சரி வராது. கடைசி காலத்துலையாச்சும் நீ அம்மா கூட இருக்கணும்ல, ஸோ நம்ம கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்ல இவங்க அம்மா வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அப்படியே பேசிகிட்டே நிற்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் அப்படியே ஜேகே வந்து டைனிங் டேபிள் வந்து உட்காடுறாங்க. ஸோ ஜேகே அம்மா ஜேகே கிட்ட காஃபி எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஏதோ யோசிச்சுக்கிட்டே வைக்கிறாங்க. ஜேகே இந்த காஃபி எடுத்து குடிச்சிக்கிட்டே அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஜேகே அம்மா வந்து ஏதோ வந்து அப்படி யோசிச்சுக்கிட்டே திரும்பி ஜேகே பார்த்துட்டு, ஜங்குக்கு சொல்லுங்கம்மா, நானும் மார்னிங்லேன்னு பார்க்குறேன், ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, ஊரில் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, பாட்டி என்ன பார்க்கணுன்னு சொல்கிறாங்களா, அதனால தான் நம்ம இன்றைக்கி ஈவினிங் நம்ம ஊருக்கு கிளம்புறோம். உனக்கு எதுவும் இதில் பிரச்சனை கிடையாதுல்ல, நம்ம ஊருக்கு போகலாம்ல அப்படி சொல்லிட்டு கேட்க சேக்கேம்மா, எனக்கு இதில் என்னவா பிரச்சனையாக போகுது? நீங்கள் எவ்வளோ நாளாக பாட்டியை பற்றியும் மாமா பற்றியும் புலம்பிகிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் கேட்டு தாம்மா நாங்கள் வளர்ந்துருக்கோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போகிறோம், பாட்டியை பார்க்குறோம், சரிங்களா? அப்பா என்ன சொன்னார்? இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் எப்படி? ஸோ எல்லோருக்கூட பேசுவோம், சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னம்மா கவலைப்படுறீங்க? அப்பாவே சரின்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன கவலை? நம்ம கண்டிப்பாக ஊருக்கு போகிறோம். சரிப்பா, சரி, ஒரு தங்கச்சிட்ட நீ சொல்லிவிட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிவிடுங்க. சரிம்மா. எவ்வளோ நாளைக்கு? தெரியலப்பா எவ்வளோ நாளைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 1 மந்த்துக்குள்ளே துணியை நீ பேக் பண்ணிவிடு, ஓகேவா? 1 மந்த்துக்குள்ள துணியா? ஒர்க்கெலாம் இருக்கே. அது அப்போ ஜேகே அப்பா வந்துட்டு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைப்பா, நான் மிஸ்டர் லீயை தான் விட்டுட்டு வரேன். ஸோ அவர் ஒர்க் பார்த்துக்குவார், நம்ம அங்கேருந்து அங்கே உள்ள வேலையை பார்ப்போம். ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து துணியெல்லாம் பேக் பண்ண போயிட்டாங்க. ஜேகேயுடைய சிஸ்டருமே துணியெல்லாம் அப்படி வந்து பேக் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகேயுடைய சிஸ்டர் நேம் வந்து லியா. ஸோ அவளுக்கு வந்து துணியெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டுருக்கா. ஸோ சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஜேகேக்கு வந்து இப்போ வந்து 25 ஏஜ் ஆகுது. ஸோ அவர் இப்போ தான் வந்து காலேஜுக்கெலாம் முடிச்சுட்டு அவங்க அப்பாவோட கம்பெனியை வந்து அவர் எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போவுமே கம்பெனியில் இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகேவும் கம்பெனி வந்து பார்த்துக்குறாங்க. ஸோ இப்போ தான் அவர் ஒர்க் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அதனால் இப்போ தான் கொஞ்சமாக அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜேகேவுடைய சிஸ்டர் வந்து இப்போ தான் காலேஜ் வந்து 2nd இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப சுட்டியான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த மாதிரி ஒரு துரு கேரக்டர். ஸோ ஜேகே கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா துருன்னு இருக்க மாட்டார், பட் ரொம்ப காமான அமைதியான பர்சன், ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப கோவம்லாம் வராது, ரொம்ப நார்மலான பர்சன். ஸோ எல்லாேருக்கும் மரியாதை தர ஒரு பர்சன் கூட சொல்லலாம், அந்த மாதிரி பர்சன் தான். ஸோ இப்போ எல்லாருமே வந்து துணியை வந்து பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சைடு லியாவே ரொம்ப எக்ஸைட்டடாக ஊருக்கு போகிறோம். இப்போ வந்து அவங்க சிட்டியில் இருக்காங்க, சியோலில் இருக்காங்க. ஸோ இந்தியா வில்லேஜுக்கு போகிறாங்க. ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நியூ ஃபீல், என்ன தான் நம்ம சிட்டி லைஃப்குள்ளே இருந்தாலும் வில்லேஜ் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் லியாவும் சரி ஜேகேவும் சரி இப்போ நம்ம வில்லேஜுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு இந்த இதில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணுறாங்க. இந்த சரி ஜேகே அவருடைய அம்மா வந்து ரொம்ப வருஷம் கழித்து அவங்க பேரண்ட்ஸை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஹாப்பினஸில் அவங்களுடைய துணியெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே அப்படியே வந்து கிளம்பி வந்து ஊருக்கு போகிறாங்க. இப்போது ஜேகேவுடைய ஃபேமிலி அப்படியே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போய் இறங்கணுன்றையும் அங்கே வந்து ஜேகேவுடைய தாத்தா வீடு இருக்குது, அது ஜேகே அம்மாவுடைய அப்பா வீடு. ஸோ அவங்க அந்த வீட்லேருந்து வந்து இவங்க வர நியூஸ் கேட்டு அங்கேருந்து வந்து கார் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஜேகே அம்மாவுக்கு வந்து ஒரு வித ஹாப்பினஸ், இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ்.
ஸோ அந்த கார்லேயுமே அவங்க ஏறி ஊருக்குள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல அவங்க ஊரை பார்த்தே. ஸோ அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பழைய நினைவுகள் தான் வருது ஜேகேவுடைய அம்மாவுக்கு. ஸோ ஜேகேக்கு இப்போ தான் புதுசு, ஜேகேவுடைய தங்கச்சிக்கும் இப்போ தான் புதுசு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக பார்த்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. வச்சுட்டு தான் ஒரு சைட் ஸ்டோரி சொல்கிறோன்னாக்கா, ஜேகேவுடைய அம்மாவும் ஜேகேவுடைய அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கடா, ஓகேவா. ஜேகேவுடைய அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்து இந்தியா வந்திருப்பாங்க. அந்த டைம் வந்து ஜேகேவுடைய அம்மா வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ சிட்டி சைட் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து பழக்கமாயிருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் அப்போ வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. காலேஜ் படிச்சிருக்காங்க ஜேகே அம்மாவுக்கு. ஸோ அந்த சைடு அப்போ வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த காலத்தில் அப்படிங்கும்போது லவ்வெல்லாம் கொஞ்சம் கிடையாதுல்ல. அதுவும் வந்து ஃபாரினரை லவ் பண்ணுறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீட்டில் எதிர்ப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜேகே அம்மாவுடைய வீட்லேயுமே வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ஜேகேவுடைய அம்மா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒருத்தர் மனசில் நினச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஜேகே அம்மா வந்து இல்லைப்பா நான் இவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு ஜேகே அப்பா கூட வந்து ஜேகே அம்மா வந்து போயிருப்பாங்க. ஜேகே அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். பட் யாருமே கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஊரை விட்டே வந்து இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் போனாக்கா நீ எனக்கு பொண்ணே கிடையாது, நீ இதுக்கப்புறம் இங்கே வரவே கூடாது அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்லவும், அந்த டைமில் ஜேகே அம்மா வந்து அவங்க அப்பா தான் முக்கியம். ஏன்னா என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து லவர் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜேகே அம்மா போயிட்டாங்க. ஸோ போனதுக்கப்புறமா வந்து ஜேகேவுடைய அப்பா வந்து என்ன தான் வந்து ஜேகேவுடைய அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் பேரண்ட்ஸோட ஞாபகம், அந்த மாதிரி தான் வந்து ஜேகேவுடைய அம்மாவுக்குமே வந்து அடிக்கடி பேரண்ட்ஸோட ஞாபகம் வரும். அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. பட் வந்து அவங்க ஹஸ்பண்ட்ன்னு சொல்லிட்டு அதை வந்து ஹைட் பண்ணிப்பாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இருக்குமா, அவருமே வந்து ஃபீல் பண்ணுவார், ஊருக்கு போகலாமெல்லாம் கேட்பார். ஆனால் ஜேகேவுடைய அம்மா தான் வேண்டாம், போனால் வந்து கண்டிப்பாக நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, கண்டிப்பாக நம்மளை வந்து திட்டுவாங்க, என்னால் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக ஊருக்கு போகிறதே வந்து அவங்க தவிர்த்திருப்பாங்க. ஜேகேவுடைய என்ன தான் இருந்தாலும் பாசம் இருக்கும்ல ஜேகேவுடைய அம்மாவுக்கு. ஸோ அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து கோவம் இருந்தாலும் போக போக பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜேகேவுடைய அப்பாவும் அப்படி தான் போக போக இப்போ சரி ஜேகேவுடைய தாத்தாவும் போக போக பொண்ணு மிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு கோவம் வந்து போயிருக்கும். ஆனால் வந்து இந்த ஊர் மரியாதை ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பேசாமல் இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த பாசம் இதெல்லாம் வந்து அவங்க சிஸ்டர் மேலே அதெல்லாம் இருக்குது. இருந்தாலுமே வந்து அவங்க வந்து இந்த கௌரவம் அப்படிங்கிறத வில்லேஜ் சைட்லாம் ரொம்ப பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனால தான் அவங்க வந்து பேசாமே ஆக்சுவலி வந்து இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது ஜேகேவுடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது ஜேகே பாட்டி வந்து கடைசி காலத்துலையாச்சும் பொண்ணு கூட இருக்கணும், இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஜேகே அம்மாவோட அண்ணன் இருக்காங்க, ஜேகே மாமாவுமே வந்து சரின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மூலியமாக வந்து இந்த மாதிரி தங்கச்சிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே வந்து ஜேகே அம்மாவுக்கு வந்து இன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜேகே அம்மாவும் வந்து ஒரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு வந்து இப்படி இருக்குங்கிற கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சொந்தத்தெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் வந்து அவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. நிறையா பிளேசஸ்லாம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு லியாவும் ஜேகேவும் அப்படியே ஹாப்பியாக ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காங்க ரொம்ப கூலாக. ஸோ இப்போ வந்து ஃபைனலி வந்து அந்த வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டாங்க. அந்த வீட்டுக்கு வந்து பக்கம் வர வர ஜேகே அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் அப் ஆகுது. ரொம்ப வருஷம் அவங்க வாழ்ந்த வீடு இல்லை. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு வரதால ஒரு 25 அந்த ஏஜ் கழிச்சு அதாவது இயர்ஸ் கழிச்சு வரதால அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதை வந்து ஜேகேவாலே ஃபீல் பண்ண முடியாது, அவங்க அப்பாவாலே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஃபைனலி அவங்க வீட்டுக்குமே வந்துட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே நின்று பார்க்குறாங்க. ஸோ அவங்க நிறையா வேலைகள் ஆள்கள்லாம் வந்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பெரிய வீடு, இந்த பண்ணையார் வீடு அப்படின்னு சொல்ல மாதிரி ரொம்ப பெரிய வீடு அது. ஸோ நிறைய பேர் ஆட்கள்லாம் வேலை செய்கிறாங்க, சொல்லலாம் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு வயசான ஒருத்தர் வந்து ஜேகேவுடைய அம்மாவை பார்த்துட்டு வேகமாக கிட்ட வந்துட்டு, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீ முத்து தானே, ஆமாம்மா என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா, உன்னை எப்படி முத்து மறப்பேன், நீ என்ன ஞாபகம் வச்சுருக்கியா, உங்களை எப்படிம்மா நான் மறப்பேன், எப்படிம்மா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இது யாரும்மா தம்பி, இது என் பையன், இது என் பொண்ணு, இது என் வீட்டுக்காரர், ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா, இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது, உள்ளே வாங்க, அம்மா உங்களை தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. எங்களுமே ரொம்ப ஹாப்பினஸோட அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த வீட்டுக்கிட்ட வாசல் கிட்ட நிற்கிறாங்க, அந்த அரிகால் அந்த இதுக்கிட்ட நிற்கிறாங்க. நிற்கும் போது அவங்க அம்மாவுக்கு வந்து ஓல்டு தான் ஞாபகம் வருது, இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடாது அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. அவங்களுமே அதில் நினச்சி பார்த்துட்டு அப்படியே வந்து உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே வந்து அந்த ஆட்கள் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து, அம்மா ஏன் வெளியே அடிக்கிறீங்களோ அங்கே, அது அது வந்து நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுமா, இருங்க நான் ஐயா கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஐயா அப்படின்னு கூட அங்கே வந்து ஜேகேவுடைய அம்மா வந்து திரும்பி பார்க்குறாங்க. சொல்லு முத்து, அம்மா வந்திருக்காங்க, யார், அதான் கீதா அம்மா,
அப்படி சொன்னோடனேயுமே ஜேகேவுடைய மாமாவுக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்குது. அவருமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வெளியே வந்து அப்படி பார்க்குறாரு. அவங்க தங்கச்சி வெளியே நிற்கிறாங்க, ஃபேமிலி வெளியே நிற்கிது. அதை வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து உலவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றதுக்கு வந்து போகிறாங்க. பட் சடனாக அமைதியாகிட்டாங்க. அதை ஜேகே அம்மா வந்து பார்க்குறாங்க. அப்போது ஜேகே ஜேகே அம்மாமா வந்து அந்த முத்துக்கிட்ட வந்து எதோ சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்துவும் உள்ளே போயிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு ஆரத்தி தான் கரைச்சி எடுத்து வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெளியே வராங்க. அங்கே வந்து நம்ம ஜெக்கியோடைய அத்தை, அதாவது ஜெக்கே மாமாவோட ஒய்ஃபு, அவங்க வந்து அங்கே அந்த சைடு வந்து அப்படியே போகிறாங்க. அப்போ வந்து ஜெக்கோடைய மாமா வந்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாங்க. இங்கே அம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிட அவங்களுமே சொல்லுங்கன்னு சொல்ல வந்து அவங்க வந்து அந்த பக்கம் கண்ணை காமிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஷாக்கு. ஏன்னா வெளியில் வந்து அவங்க நாத்தனார் நிற்கிறது பார்த்து ஷாக்கு. உடனே கூப்பிடலான்னு போகிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு என்னங்க அது? அப்போ அவங்க வந்து முத்துவை கண்ணு காட்டுறாங்க. அவங்களுமே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஆரத்தி தட்டை வாங்கிட்டு போயிட்டு அவங்க அண்ணியை வந்து அப்படியே ஆரத்தி எடுக்கிறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவங்களுமே வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு அவங்க பொட்டெல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்கீங்க அண்ணி, நல்லா இருக்கீங்களா? அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு அப்படி சொல்லவும் ஜேகே அம்மா வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்போது நம்ம ஜேகேவுடைய மாமா வந்து உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ தான் வந்து ஜேகேவுடைய அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜேகே அம்மா அப்பா எல்லாருமே வந்து அப்படியே வந்து உள்ளே வராங்க. ஜேகே எங்கள் மாமா கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வராரு. அந்த வீடு பெருசாக இருக்குது. அப்போ இல்லையா உடனே அண்ணா இந்த வீடு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, அழகாக இருக்குல்ல? என்ன தான் நம்ம வீடுமே பெருசாக இருந்தாலும் இந்த அளவுக்கு பெருசாக இல்லைல்ல, ஒரு மாதிரி ரொம்ப அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்லண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகேவுடைய அம்மா உடனே அண்ணி சொல்லுங்க அண்ணி, அம்மா வாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகேவுடைய அம்மாவை வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அழைச்சிட்டு போனோடனே அவங்க அம்மா வந்து படுத்துருக்காங்க. நேராக வந்து நம்ம வந்து ஒய்யனுடைய அம்மா, ஓகேங்களா, உங்களுடைய அம்மா வந்து நேராக வந்து ஜேகே அம்மா அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து காமிக்கிறாங்க. அத்தை அப்படின்னு எழுப்பா அவங்க அம்மா கண்ணை முடிச்சுட்டு அத்தை யார் வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க லைட்டாக கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அவங்க பொண்ணை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி எழுச்சி உட்காந்துட்டு அவங்க பொண்ணை வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. கீதா எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு உன்னை பார்த்து, நல்லா இருக்கியம்மா, சந்தோஷமாக இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசை தீர அப்படியே ஹக் பண்ணிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி டச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கீதாக்குமே அழுக வருது. ஜேகேவுடைய அம்மாக்குமே வந்து அழுக வருது. அவங்களுமே ஹக் பண்ணிட்டு நான் நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஜேகேவுடைய தாத்தா வந்து டெத் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியும், ஊரில் சொல்லியிருப்பாங்க தெரியும். அதனால் அதை பற்றி வந்து கேட்கல. ஸோ ஹக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அப்படி வந்து கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகேவுடைய பாட்டியும் என் பேர் பசங்க எங்க அப்படின்னு கேட்க இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இல்லையா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரும் வந்து அப்படியே வந்து முன்னாடி வராங்க. இது சங்குக்மா உங்கள் பேரை, மூத்த பேரை, இது இல்லையா உங்கள் பேத்தி 2வது பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்களுமே வந்து 2 பேரையுமே தொட்டு இது பண்ணிவிட்டு எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அவங்களும் நல்லா இருக்கும் பாட்டி, நீங்கள் அப்படி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து கேட்குறாங்க. அவங்களுமே வந்து 2 பேரையும் டச் பண்ணி பார்த்துட்டு அழகாக இருக்கீங்க, மகாராசன் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. அப்புறமா வந்து திரும்பி பின்னாடி பார்க்குறாங்க. ஜேகே அப்பா நிற்கிறாங்க. மாப்பிள்ளை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே உள்ளே வராங்க. அவங்க வந்து மாப்பிள்ளைக்கிட்ட கையை லைட்டாக பிடிச்சிட்டு என் பொண்ணை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறேங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவளை பார்க்கும்போது தெரியுது நீங்கள் இவ்வளோ எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு. ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுமே வந்து அத்தை எதுக்கு நன்றி சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணை எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு நான் தான் சந்தோஷப்படணும், நான் தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவோம். இப்படி வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ப்ளேஸ்க்கு சடனாக ஒரு பொண்ணு வராங்க. கால் ஃபுல்லாக கொலுசாக இருக்குது, கொலுசு சவுண்டாக இருக்குது. அழகாக ஒரு ஹாஃப் சாரி கட்டியிருக்காங்க. ப்ரௌன் அண்ட் டார்க் க்ரீன் கலரில், ப்ரௌன் கலரில் ஸ்கர்ட்டு அண்ட் ப்ரௌன் கலர் ப்ளவுஸும், டார்க் க்ரீன் கலரில் ஷால் போட்டுட்டு அந்த ஹாஃப் சாரி கட்டியிருக்காங்க. அழகாக ஃப்ரீ ஹேர் விட்டு நெத்தியில் பின்னாடி முடியல லைட்டாக சின்னதாக ஒரு கிளிப் வச்சுருக்காங்க. நெத்தியில் வந்து இந்த குங்குமம் வச்சுட்டு லைட்டாக நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு கண்ணில் கருப்பு கலரில் அழகான மை போட்டுக்கிட்டு சின்னதாக ஒரு க்ரீன் கலரில் செயின் கழுத்தை ஒட்டின மாதிரி சின்னதாக ஒரு செயின் போட்டிருக்காங்க. அண்ட் கையில் வந்து க்ரீன் கலரில் வளையல், 2 கையிலையுமே க்ரீன் கலரில் வளையல் போட்டிருக்காங்க. தோடுமே வந்து க்ரீன் கலரில் இருக்குது, டார்க் க்ரீனில் இருக்குது. ஸோ பார்க்கவே அவ்வளோ ஏஞ்சலட்டிக்காக அந்த மாதிரி இருக்காங்க. நேராக அந்த பொண்ணு அப்படி வந்து உள்ளே வந்துட்டு
பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே வந்து அவங்க யார் இருக்கிறதையுமே அந்த பொண்ணு பார்க்கல. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த பாட்டிக்கு வந்து, பாட்டி இது கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்களா, இந்தாங்க. இன்னைக்கு நல்ல தரிசனம் தெரியுமா, கிருஷ்ணாவை நான் மனசார வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த கிருஷ்ணா உங்களை பழக்க வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டை எடுத்து அவங்க பாட்டி நெத்தியில் வச்சுட்டு அப்படியே ஊற்றி விட்டுட்டு, பாட்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் கிருஷ்ணா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் தெரியுமா. கிருஷ்ணா அவர் பார்க்கணுமே, நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதான் காலையில் போனேன்னா இந்த நேரத்துக்கு தான் வரேன். எனக்கு அங்கே வரத்துக்கு மனசே இல்லை தெரியுமா. ஏதோ கிருஷ்ணா என்கிட்ட உன் பாட்டு உங்கள் கூடவே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பாங்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா. அதனாலே எனக்கு கிருஷ்ணா விட்டுட்டு வரத்துக்கு மனசே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. உங்கள் பாட்டியுமே கேட்டுட்டு உங்கள் தலையில் அப்படி வந்து கை வைக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் உங்கள் தலையில் அப்படி கை வச்சுட்டு, பையன் சொல்லுங்கள் பாட்டி, இங்கே பாரு யார் வந்திருக்கான்னு அண்ணே சொல்லுவோம். அப்போ தான் நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க, அங்கே எல்லோரும் நிற்கிறாங்க. அங்கே வந்து உங்கள் அத்தையை பார்த்துட்டு, ஐ மீன் ஜிக்குடைய அம்மா பார்த்துட்டு, அத்தை கீதா அத்தை, நீங்கள் தானே கீதா அத்தை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்பா உங்களை ஒரு வழியாக நான் பார்த்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகலான்னு போக, அப்போ சடனாக திரும்பி அவங்க அப்பா பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து உங்களே பார்த்து மறைக்கிறாங்க. அவங்க அப்பா உங்களே பார்த்து மறைக்கிறாங்க. இங்கே அப்படியே வந்து சைலண்ட் ஆகிட்டீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து அங்கேயே வந்து போயிட்டாங்க. உங்கள் அப்பா பொண்ணுமே நீங்கள், அத்தை எப்படி அத்தை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. மாமா வந்து நிற்கிறாங்க. மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க மாமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்டே வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தை சிரிச்சுக்கிட்டு, நீ வயன் தானே அத்தை, என் பேர் உங்களுக்கு தெரியுமா, ஊர்லேன்னு எனக்கு ஃபோன் வரும்போது உங்களை பற்றி சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா, எனக்கும் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. யாருன்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் பார்க்க லட்சணமாக அழகாக இருக்கீங்க தெரியுமா, அடிக்கடி என்னை பார்த்தா உங்களை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். என்ன சொல்கிற, ஆமாங்க அத்தை, நான் பார்க்க உங்களை மாதிரியே இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்க. அப்போ வந்து ஜிகேடைய அம்மா, நீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கம்மா, லட்சணமாக இருக்க, ஒன்று நான் ஃபோட்டோவில் கூட பார்த்தது கிடையாது, நீ அவ்வளோ அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை வந்து அப்படியே வந்து கொத்தி விட்டாங்க. ஒன்று பார்க்கும்போது அப்படியே எங்கள் அண்ணனை பார்க்குற மாதிரி இருக்குது, அவருடைய அதே கோதம் உனக்கு இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் நல்லா பேசுவார் அப்படி சொல்லிட்டு உங்களுடைய தலையை வந்து ஜெக்கியோடைய அம்மா தலையை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜெக்கியோ லியா நிற்கிறத பார்த்துட்டு, நீ லியா தானே அப்படின்னு சொல்லுவோம். லியா உடனே என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. எனக்கு உங்கள் எல்லாரை பற்றியுமே தெரியும் இல்லையா, நீ ஃபஸ்ட் இயர் தானே படிச்சுட்டு இருக்க. ஆமாம், அண்டு நான் உங்களை எப்படி கூப்பிட்டேன், நீ என்ன ஒயன்னே கூப்பிடலாம், எனக்கு பெருசாக ஒன்று ஏஜ் இது கிடையாது, நான் இப்போ தான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லியா கிட்டே பேசுகிறீங்க. லியாவும் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஜேகே பார்க்குறீங்க. ஜங்குக் மாமா தானே அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே ஒன்னே, என்னையும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு உங்களை எல்லாரும் பற்றியும் தெரியுமாம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அப்போது உங்கள் பாட்டி வந்து, அவங்களே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காம்மா, கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கட்டும், சாயந்தரம் பேசிக்கலாம், அவங்களுக்கான ரூம் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கீதா உடனே, இல்லைம்மா நான் கொஞ்சம் நேரம் உங்கள் கூட இருக்கேனே அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா நீ போயிட்டு குளித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ஓய்வு எடுத்துகிட்டு வா, நான் இங்கே தானே இருக்க போகிறேன், எங்கே போகிறேன் போங்க, ஒயன் சாப்பாடு வேலை அதெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு பாட்டி, நீங்கள் ஏற்ற நினச்சி கவலைப்படாதீங்க, அத்தை மாமாலாம் ஊர்லேருந்து வராங்கன்ட்டு அப்பா எங்ககிட்ட தடபுடலாம் விழுந்தே ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க, கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்க அத்தை வாங்க மாமா ரூம் கட்டுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அப்படி மேலே அழைச்சிட்டு போகிறீங்க. அழைச்சிட்டு போயிட்டு எல்லாத்துக்குமே வந்து அப்படி ரூம் கட்டுறீங்க. இல்லையா உனக்கு தண்ணி ரூம் வேணுமா என்ன, ஆமாம்மா எனக்கு ப்ரைவசி ரொம்ப முக்கியம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லியாவுக்கு ஒரு ரூம் காட்டுறீங்க. லியாவுமே அந்த ரூம்குள்ளே வந்து அப்படி வந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேகே மாமா, இது வந்து உங்களுடைய ரூமு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ரூமுக்கு வந்து ஆக்சுவலி போயிட்டாரு. அத்தை மாமா இது உங்கள் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே போயிட்டு ஒயன் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களுமே வந்து அப்படியே வந்து போகிறீங்க, உள்ளார போகிறீங்க. சொல்லுங்கள் அத்தை என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், அப்போ வந்து ஜேகே வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு நேராக வந்து அங்கே அம்மா ரூமுக்கு தான் வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஜேகே அம்மா வந்து ஒயன்கிட்ட பேசுகிறத வந்து ஜேகே வெளியே நின்று கேட்குறாங்க. அம்மா என்னை பற்றிலாம் அவங்கக்கிட்ட யார் சொல்லுவா, என்கிட்டயா எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிற அண்ணனா, ஆமாம், என்ன தான் அப்பாவுக்கு உங்கள் மேலே கோவம் இருந்தாலும் அதை விட அதிகமாக பாசம் இருக்குது. எங்ககிட்ட உங்களை பற்றி தான் அடிக்கடி பேசுவாங்க தெரியுமா, நீ பார்க்குறதுக்கு உங்கள் அத்தை மாதிரி இருக்க, குணமும் உங்கள் அத்தை மாதிரி இருக்குது, அவங்க அத்தை எப்படி இருப்பா தெரியுமா, நீ பண்ணுறது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது அப்படி இப்படி சொல்லிட்டு உங்கள் புராணமாக தான் இருக்கும். தினமும் ஒரு நாள் உங்கள் பேர் யூஸ் பண்ணலன்னா எங்கள் அப்பாவுக்கு தூக்கமே வராது அத்தை, அதனாலேயே உங்களை எப்படா பார்ப்போன்னு இருந்துச்சு, ஃபைனலாக அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு, உங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். சிக்கிட்ட அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அங்கே சிரிச்சுக்கிட்டு வந்து வயனை வந்து ஹேக் பண்ணி அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறாங்க. வயனை ஹேக் பண்ணிட்டு, சரிங்க அத்தை நீங்கள் ஓய்வடிங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்னா
என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி வெளியே வரீங்க. அங்கே ஜேகே நிற்கிறத பார்த்துட்டு என்ன மாமா ஒட்டு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்க, அது எப்படி ரொம்ப நாள் பேசின மாதிரி பழகுன மாதிரி என்கிட்ட பேசுகிற, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பக்கம் போகிறீங்க. அப்போ வந்து போகிறவங்களே பார்க்குறாரு. ஆக்சுவலி வந்து உங்கள் முடி ரொம்ப லாங்காக இருக்கும், அது அப்படியே காற்றுலேருந்து ஆடுது. அதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிட்டு க்ரேஸி அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே போயிட்டாரு. இப்போ வந்து அப்படியே எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கீழே தடபுடலாம் விருந்து போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்மெல் வந்து ஜேகே ரூமுக்குமே வந்துருச்சு. எல்லாருமே வந்து அப்படியே வந்து கீழே இறங்கி வராங்க. ஒரு எப்படி சொல்கிறது தான் ஒரு 2 o'clock மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் எல்லாருமே வந்து அப்படியே வந்து கீழே இறங்கி வராங்க. நீங்கள் தான் உங்கள் முந்தைய எடுத்து சொருவி எல்லாத்தையும் மடித்து கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே வேக வேகமாக எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் சமைச்சிட்டாங்க. சமையல் ஆட்கள் எல்லாருமே எடுத்து வைக்கிறாங்க. நீங்களுமே அவங்களோட சேர்ந்து வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படி வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. வேக வேகமாக எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துக்கு எல்லோரும் வராங்க. மாமா அத்தை அங்கே உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லவும், நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. ஜேகே லியாவும் தான் இருக்காங்க. லியா ஜேகே மாமா உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேருமே அப்படியே வந்து உட்காடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய அம்மா வந்துடுறாங்க. அவங்களையும் வந்து ஜேகே லியாவும் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சாப்பிடுங்க பரிமாறும் அப்படின்னு சொல்லும். இல்லை எல்லோரும் வரட்டுமே, எல்லோரும் வரத்துக்கு டைம் ஆகும், ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க பசியோடு இருப்பீங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்ல ஜேகேயுமே லியாவுமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் வந்து ஜேகேக்கும் லியாவுக்கும் பரிமாறுறீங்க. பரிமாறிட்டே இருக்கும்போது அந்த சைடு வந்து ஜேகேவுடைய அம்மா வந்து சங்குக் சொல்லுங்கம்மா சாப்பாட்டை கை வச்சிட்டியாப்பா? இல்லைம்மா ஒரு நிமிஷம் இங்கே வர முடியுமா? அது வரம்மா. ஒய் நீயும் தான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போன உடனே ஜேகேவுடைய பாட்டி உடனே என்னம்மா சொல்கிற, உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க, அப்போது உடனே ஜேகேவுடைய அம்மா இல்லைம்மா நான் என் சம்மதத்தை விட இதில் அவனுடைய சம்மதம் தான் முக்கியம், நான் ஜேகே கிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே உடனே என்னம்மா என்ன பாட்டி என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் ஜேகேவுடைய பாட்டி ஒரு நிமிஷம் எங்கள் வாப்பான்னு கூப்பிட ஜேகேவும் கிட்டே போகிறாங்க. ஜேகேவுடைய பாட்டி வந்து ஜேகேவுடைய கையை பிடிச்சிட்டு என்னோடய கடைசி ஆசை உன்னால் அதை நிறைவேற்ற முடியுமாப்பா அப்படின்னு கேட்க, பாட்டி இது வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, எனக்கும் எங்கள் பாட்டிக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசை இருக்கும்ல, சொல்லுங்கள் பாட்டி, ஆனால் கடைசி ஆசைன்னு சொல்லாதீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீ என்னோடய பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும், இதான் என் கடைசி ஆசை, கடைசி காலத்துலேயாச்சும் நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும்ப்பா, என் பேத்தியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து யோசிக்கிறாங்க, பேத்தியா இந்த பேத்திடா அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே ஓடுது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இது கல்யாண விஷயம் அப்படிங்கிறதுனால ஜேகே வந்து யோசிக்கிறாங்க, என்னப்பா யோசிக்கிற இந்த பாட்டிக்காக அப்படி சொல்லவும் ஜேகே கண்டிப்பாக பாட்டி உங்கள் பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அங்கே வந்து முத்து நிற்கிறாங்க. ஐயா பேத்தினா யாருன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்போ ஜேகே வந்து இல்லைன்னு தலையாடுறாங்க. அப்போ ஜேகே பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டு யாருன்னு தெரியாது தான் நீ சம்மதம் சொல்கிறியாப்பா, அதை நீங்கள் கேட்கவும் என்னால் எப்படி பாட்டி மறக்க முடியும், நீங்கள் யாரை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே பாட்டி சிரிச்சுக்கிட்டே ஐயன் சொல்லுங்கள் பாட்டி, இவ தான் என் பேத்தி, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பேத்தி, இவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒயின் வந்து அடி பாட்டியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகே பார்க்குறா. ஜேகே வந்து ஒயினை பார்க்குறாங்க. ஜேகேக்கு ஆக்சுவலி வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. பட் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்கும், ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. போக போக பேசி பழகின அந்த ஃபீலிங்ஸ் வரல. ஸோ அந்த ரேஞ்சில் தான் பாட்டி பார்த்துட்டு எனக்கு யாராக இருந்தாலும் ஓகே தான் பாட்டி, ஒயனை தானே கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டி ஒயன்ட்டு கேட்குறாங்க. ஒயின் வண்ணி வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே வெளியே வந்து ஓடிடுறீங்க. பாட்டி வந்து அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களோட அப்பாவை கூப்பிட்றாங்க. உங்கள் அப்பாவும் கிட்டே வராங்க. என்னப்பா நான் சொன்னதில் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அப்போ உங்கள் அப்பாவும் சேச்சே அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு இதில் சம்மந்தம் தான், நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு இதில் பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து ஜேகேவுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. தன்னுடைய அண்ணன் பொண்ணுக்கே வந்து தான் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது. ஜேகே வந்து அவங்க அம்மா திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேமே வந்து வெளியே வந்து போயிடுறாங்க. ஜேகே பின்னாடி வந்து லியா போயிட்டா. இப்போ ஜேகே வந்து கார்டனில் வந்து நின்று எதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ லியா வந்து பின்னாடி போகிறா. அனதர் சைடு வந்து ஜேகே அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு உங்களோட அப்பா வராங்க. உங்கள் அப்பா வந்து அவங்க அம்மா பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போ வந்து அந்த ஜேகேவுடைய வந்து உங்கள் பாட்டி வந்து அப்போ உங்கள் அப்பா கிட்ட இங்கே பாருப்பா, எதுக்கு பிறகும் எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு பேசு, உன்னோட தங்கச்சி தானே, யார் என்ன சொன்னால் என்ன, இன்னமும் எதுக்குடா ஊருக்காக வந்துட்டு இருக்கீங்க, உன் தங்கச்சி இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா, நீ தூக்கி வளர்த்த பொண்ணு,
இப்போது அவள் சந்தோஷமாக இருக்கா. அவளோட பையனை தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் எதுக்கு இப்படி இருக்க, பேசுடா அப்படின்னு சொல்லவும், அப்போது வந்து ஜேகேவுடைய அம்மா அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. ஜேகே அப்பா வந்து உங்களுடைய அப்பா வந்து எழுந்து ஜேகே அம்மா பக்கத்தில் வராங்க. ஜேகே அம்மா, அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்கள் எல்லாத்தையும் எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ண தப்பு தான். என்னதான் இருந்தாலும் உங்கள் சம்மதத்தை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருமே என்னால் விட முடியல. நான் அவரை அவ்வளோ காதலிச்சேன். அதனால தான் நான் இங்கே பாருங்கள், நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணா. இப்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்கேன் உங்களை பார்த்ததுனால. ப்ளீஸ்ண்ணா, நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஜிகே அம்மா வந்து உங்களுடைய அப்பா கிட்டே வந்து அழுதுட்டு இருக்காங்க பேசிட்டு. உங்கள் அப்பா வந்து ஜிகேவுடைய அம்மா வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ஜிகே அம்மா இன்னும் கொஞ்சம் பர்ன் அவுட் ஆகி அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து அவங்க அண்ணன் தங்கச்சி 2 பேருமே வந்து ரொம்ப லாங் டேஸ் கழிச்சு, வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி உங்களுடைய பாட்டி வந்து அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு இல்லையா வந்து கிட்ட வந்து பேச போயிருப்பான்ல. அண்ணா, சொல்லிட்டியா, என்னாச்சுண்ணா அப்படின்னு கேட்க, அன்னைக்கு சிக்னல் கிடைக்கலன்னு வெளியே வந்தேன். என்னண்ணா, ஊருக்கு வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? உனக்கு வயனா பிடிக்கலையாண்ணா? வேறு யாரையாச்சும் லவ் பண்ணுறியா என்ன? லவ் பண்ணுறதா நான் சொல்லணா? நான் மட்டும் சொல்கிறேன். சேச்சே இல்லையா, அப்படிலாம் கிடையாது. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பொண்ணு மேலேயும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்தது கிடையாது. அம்மா பார்க்குற ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஸோ அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி. இதுவும் அம்மா பார்த்த பொண்ணு மாதிரி தானே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் டேயில் வயன் அவ்வளோ மோசமான பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல. நல்லா தான் எல்லாத்துலேயும் பேசுகிறா, எல்லோரும் நல்லா கேர் பண்ணிக்கிறா. ஸோ நல்லா தான் இருக்குது. எனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தானே. நான் இதில் நினச்சி ஃபீல் பண்ணல. இல்லைண்ணா, என்னதான் இருந்தாலும் ஒரு புரிதல் வேணும்ல. இங்கே பாரு, எங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது? கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் நிறையா புரிஞ்சுக்குவோம். ஓகேவா? நீ இதெல்லாம் பற்றி யோசிக்காத. எனக்கு இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஓகே, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. சீக்கிரம் அப்படியே மொபைல் பார்த்து நிற்கிறாங்க. சிக்னல் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு நிற்கிறாங்க. இந்த சைடு நீங்கள் தான் அப்படியே ஹாப்பினஸில் வந்து அப்படி மாடிக்கு வந்து ஓடிருப்பீங்க. மொட்டை மாடிக்கு ஓடிட்டு அப்படி சிரிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அந்த கத்துற சவுண்டு கேட்டு யார் அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க அப்படி மேலே பார்க்குறாங்க. அங்கே வந்து நீங்கள் தான் அப்படியே சுற்றுறீங்க. ஒரு ஹாப்பினஸில் கத்திக்கிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே நிறையா வந்து புறாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படி வந்து நீங்கள் சுற்ற அதெல்லாம் பறக்குது. அது அந்த பறக்கும்போது ஒரு சவுண்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும்ல, புறா சவுண்டு. ஸோ அந்த புறாக்கள் நடுவில் அந்த புறாக்கள் பறக்குது. அதுக்கு நடுவில் நீங்கள் நிற்கிறீங்க. ஜேகே அப்படி பார்க்குறாங்க. ஸோ லவ்வெல்லாம் இல்லை, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க ஓகே அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் தான் ஜேகே இருக்காது. இப்போ அது லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு க்ரேஸி அப்படிங்கிற மாதிரி அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை ஒரு கிளிப் மட்டும் எடுத்துக்கிறாங்க. தென் இந்த சைடு வந்து உங்களுடைய மேரேஜ், உங்கள் 2 பேருடைய மேரேஜ் பற்றி நீங்கள் ஜேகேவுடைய அப்பாவும் அம்மாவும் அண்ட் உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க பாட்டிக்கு முன்னாடி. பாட்டி சொல்கிறாங்க, இல்லை ஒரு வாரத்தில் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ உங்களுடைய அப்பா, எதுக்குமா இப்போ தானே இவங்க வந்திருக்காங்க, அதுக்குள்ளே எப்படி கல்யாணம்? அதெல்லாம் முடியவே முடியாது, ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணணும். இது நம்ம முத்துக்கிட்டே சொல்லு, எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிடுவான். கண்டிப்பாக எல்லோரும் நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்க. புடவை இதெல்லாம் இருக்குல்லம்மா, அதெல்லாம் ஆளுக்கு பாதி பிரித்து பண்ணிக்கலாம்டா. வீட்டிலே நம்ம கல்யாணம் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இப்போ பார்த்துக்கோண்டா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, சரி சொல்லிட்டு எல்லோரும் கல்யாண ஏற்பாடுகள், அந்த வேலைகள் அது எல்லாமே வந்து நடக்குது. நிச்சயம்லாம் கிடையாது. ஸோ டைரெக்டாக கல்யாணம் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தான். ஸோ சாரீ வாங்குறதுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க, எனக்கு கல்யாணம் சரி நான் வாங்கணுமா, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே சொல்லியிருப்பீங்க. அவங்க 2 பேருமே வந்து சரிம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லியிருப்பாங்க. இதை வந்து காதில் வாங்கின ஜேகேவுடைய அம்மா. ஸோ ஜேகேவையும் லியாவையும் 2 பேருமே வந்து நீங்களுமே வந்து எல்லாத்துக்கான சாரீஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க, பெரியவனா வீட்டில் உள்ள வேலையை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகே வந்த காரில் தான் நீங்கள் ஜேகே அண்ட் லியா 3 பேரும் போகிறீங்க. ஜேகே ட்ரைவ் பண்ணுறாரு, நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கீங்க, ரியாவும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்து அப்படியே உங்களை மிரரில் பார்க்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜேகே வந்து கண்டுக்கல. லியா உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. அண்ணி, லியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அண்ணிலாம் கூப்பிட்டாதுன்னு. அதெல்லாம் இல்லை அண்ணி, இதுக்கப்புறம் நீங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நான் உங்களை எப்படி பேர் சொல்லி கூப்பிட்றது? உங்களை பற்றி சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னு சொல்ல, என்னை பற்றியா? என்னை பற்றி நான் என்ன சொல்லணும்? நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுங்களேன். நான் இப்போ தான் சொன்னேன்ல 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன்ட்டு. நான் நம்ம ஊரில் தான் காலேஜ் முடித்தேன். அண்டு நான் இங்கே தான் நம்ம ஊரில் தான் நான் வந்து ஸ்கூலிங் முடித்தேன். ஸோ இங்கே தான் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்படி தான் நான் வேறு என்னை பற்றி சொல்லணும்? இல்லை நீ உங்கள் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அப்படின்னு கேட்க,
நீங்களுமே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்காதது அதை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு வரீங்க. ஃபுட்டு, கலரு, ஆக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரீங்க. அவங்களுமே வந்து ஓகே சொல்கிறாங்க. அப்போ இல்லையா கடைசியில், "அண்ணி இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு இஷ்டமா? இல்லை பாட்டி சொன்னாங்கங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை இது பண்ணுறீங்களா?" அப்படின்னு கேட்க, அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே இவ்வளோ நேரம் மிரரில் உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. சடனாக ஒரு ஐஸ் வந்து திருப்பிட்டாரு. அதை நீங்கள் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, "நான் சொன்னதால் தான் பாட்டி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பார்த்து ஜேகேவும் ஷாக்கு, சடன் பிரேக் போட்டுடுறாரு. அப்போ லியோ ஷாக்கா, "என்னன்னு சொல்கிறீங்க?" "அதெல்லாம் அப்படி தான். இதுக்கப்புறம் எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க." "இல்லை நீ நீங்கள் சொல்லுங்கள்." "இல்லை எனக்கு புரியல. நீங்கள் தான் கல்யாணத்துக்கு பாட்டி பேச சொன்னீங்கன்னா அப்போது எங்கள் அண்ணனை உங்களுக்கு முன்னாடி தெரியுமா என்ன?" "இல்லையா, எங்கள் அப்பா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேனே உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஸோ அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே வந்து திருப்பி உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அகைன் அவர் திரும்பிக்கிட்டாரு. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, "நான் அப்புறமா சொல்கிறேன்" அப்படியே லியாட்ட சொல்ல, லியாவும் "ஓ ஓகே ஓகே அண்ணி" அப்படி சொல்கிறாங்க. அப்போது ஜேகேக்கு வந்து பல்ப் ஆகிடுது. ஐயோ என்ன சொல்ல வந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போகிறாங்க. ஷாப்பிங் மால் வந்துடுச்சு. ஸோ 3 பேருமே இறங்கி எல்லாத்துக்கான ஷாப்பிங்கை பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாத்துக்கான சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அண்ட் ஜேகேக்காக வேஷ்டி ஷர்ட் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அண்ட் உங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் நிறைய பேசுகிறீங்க. ஜேகே வந்து பேசவே இல்லை ஆக்சுவலி. நீங்களும் லியாவும் நிறைய பேசுகிறீங்க. ஜேகே ஆக்சுவலி உங்களை வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்டு வராங்க. உங்களுடைய பேசுகிற அந்த வே, ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த இயரிங்ஸு, செயினு, ஸோ உங்களுடைய முடி ஆடுறது, நீங்கள் கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறது, உங்கள் லிப்ஸு அப்படிங்கிறது இன்ச் பை இன்ச்சாக எல்லாத்தையுமே அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்னிங் போயிருந்தீங்கன்னா நைட்டு தான் வந்திருப்பீங்க. பெரிய ஹெவி பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நைட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வரதுக்கே நைட்டு 11 ஆகிடுச்சு. இப்போ வந்து லியா வந்து, "அண்ணி எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன்" அப்படி சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. என் விஜய்க்கே தான், மாமா ஆம் ஆம் சொல்லுவேன், இந்தாங்க இது உங்களுடைய வேஷ்டி. இதை நான் பூஜை ரூமில் வைக்கவா இல்லை நீங்கள் ரூமில் வச்சுக்கிறீங்களா?" "இல்லை பூஜை ரூம்லேயே வச்சுட்டு காலையில் எல்லாரும் பார்ப்பாங்கல்ல." "சரி மாமா" அப்படி சொல்லிட்டு, "நீங்களும் வாங்களேன்" அப்படின்ட்டு ஜேகே கூப்பிட, ஜேகேவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வராங்க. ஜேகேவும் பின்னாடியே வராங்க. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து உங்களுடைய முகூர்த்த சாரியையும் வேஷ்டி ஷர்ட்டையும் தூக்கி அங்கே வைக்கிறீங்க. பூஜை ரூமில் வந்து வைக்கிறீங்க. வச்சுட்டு அந்த பொட்டை எடுத்து அந்த இதில் மட்டும் வச்சுட்டு, "மாமா பசிக்குதா, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா என்ன?" அப்படின்னு கேட்க, ஜேகே "இல்லை எனக்கு பசிக்கலை, நான் ரூமுக்கு போகிறேன்." "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கையை அப்படியே பின்னாடி சும்மா கட்டிப்போன, ஸோ அந்த மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஜேகே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, "குட் நைட் மாமா" அப்படிங்கிறீங்க. ஜேகேமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து மேலே போகிறாங்க. ஸோ இப்படியே தான் அந்த 1 வீக்குமே வந்து ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் ஜேகேக்கும் அந்த ஊரில் கிராண்டாக தான் வெட்டிங் நடக்குது. ஸோ பெரியவர் வீடுல, ஸோ அதனால் எல்லாருமே வந்திருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு. ஸோ கிராண்டாக அந்த வெட்டிங் செரிமனி அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஃபைனலி ஜேகே உங்களுடைய கழுத்தில் தாலியுமே கட்டுறாரு. அவங்களுக்கு வந்து பயங்கர ஹாப்பினஸ், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியில் டியர்ஸே வருது. ஜேகே பார்க்குறாங்க, "இவன் அழறா" அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உங்கள் கண்ணில் அப்படியே டியர்ஸ் தாரத்தாலே ஊற்றிட்டு இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்குமே ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது உங்கள் பாட்டிக்குமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ பட் ஜேகே ஃபேமிலிக்கு புரியல, "நீ அழறா" அப்படிங்கிறது வந்து புரியல. அப்படியே தான் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அந்த செரிமனி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு தான் ஆகுது. ஸோ அதே வீட்டில் தான் ஜிகியோடைய ரூமை தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட கல்யாணம் பண்ணியிருக்கு அமைதியாக இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஓடுறீங்க, ஓடியாடுறீங்க, வீட்டு வேலையை பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. எப்போவுமே நீங்கள் இப்படி இருப்பீங்க கேஷுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்குது. ஜேகேவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த புது பொண்ணுக்கான அந்த வெக்கம் நாணம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கீங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு வந்து ஒரு 9 போல் ஆகுது. ஸோ ஜேகே வந்து ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. இங்கே வந்து அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க, 10 to 11 நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்களும் வந்து சரிம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே வந்து ரூமுக்குள்ள வந்து போகிறீங்க. நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்க. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ரொம்ப ஹெவி ஜுவல்ஸ் அதை எதுவுமே போடவே இல்லை. ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்க. சின்னதாக காதில் ஒரு பிங்க் கலரில் ஜிமிக்கி போட்டிருக்கீங்க. அண்ட் தாலி செயின் இருக்குல்ல, ஸோ அந்த தாலி மட்டும்தான் இருக்குது. அந்த மஞ்சள் கயிறு மட்டும்தான் போட்டிருக்கீங்க. அண்ட் அதுக்கிட்ட அந்த சின்னதாக மஞ்சள் கயிறுக்கு மேலே நெக்கை ஒட்டினா மாதிரி சின்னதாக ஒரு பென்டென்ட் வச்ச மாதிரி ஒரு செயின் போட்டிருக்கீங்க.
அண்ட் 2 கையிலையுமே வந்து கை ஃபுல்லாக கண்ணாடி வளையல் போட்டிருக்கீங்க. ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கீங்க. காலில் ஜல் ஜல்னு கொலுசு போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து பிங்க் கலர் ஒரு சில்க் saree மாதிரி வியர் பண்ணியிருக்கீங்க. ஒன் ப்ளீட் விட்ட மாதிரி. ஸோ நீங்கள் ரூம்குள்ளே வரீங்க. அவ்வளோ காஜியஸாக இருக்கீங்க. சிக்கி பார்க்குறாங்க. ஆன்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சிக்கி பார்க்குறது உங்களுக்கு புரியுது. பட் லைட்டாக அவங்க நீங்கள் சிரிச்சிட்டு ஹைட் பண்ணிட்டு ரூம்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணிட்டு மாமா ஆ ஆ ஒரு நிமிஷம் எந்திரிங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். சிக்கி எழுந்து நிற்கிறாங்க. நீங்கள் ஜிக்கி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. ஜேகேவும் அப்படி பார்க்குறாங்க. ப்ளஸ் பண்ணுங்க மாமா. ஆ நல்லாரி அப்படி சொல்லவும் நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே எழுந்துச்சி நிற்கிறீங்க. இந்தாங்க மாமா மில்க்கு. எதுக்கு குடிக்க? ஓ ஓகே அப்படின்ட்டு ஜேகே அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி உங்களை பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் புரியுது. இப்போ ஜேகே அந்த மில்க்கு குடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. ஜேகே உட்காடுறாங்க. ஒயன் அது சொல்லுங்க மாமா, ஏதாச்சும் பேசணுமா என்ன? ஆமாம் ஒயன், உங்ககிட்ட நான் பேசணும். சொல்லுங்கள். என்னை பற்றி ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்லணும். உங்களை பற்றியா? உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்க, நான் எப்படி உனக்கு பிடிச்சது பிடிக்காதது அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு பிடிச்சது பிடிக்காதது என்னோடய கேரக்டர் எப்படி எனக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்ல. நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். என்ன சொல்கிற? எல்லாமே தெரியுமா? ஆமாம். எங்க எனக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன சொல்லு. நீங்களுமே லைன் பை லைனாக எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜெகிக்கு பிடிச்ச ஃபுட்டு, பிடிச்ச ட்ரிங்க்ஸு, பிடிச்ச கலரு, பிடிச்ச ஆக்டர்ஸு, பிடிச்ச சாங்ஸு அண்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸு. ஸோ கேரக்டர் ஜெகி கேரக்டர் இப்படி ரொம்ப காமான பர்சனில். ஸோ அந்த பற்றி அவனுடைய ஹாபீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறீங்க. ஜெகி அப்படியே ஆண்டு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, என்ன மாமா அடி பார்க்குறீங்க? இல்லை இதெல்லாம் உனக்கு எப்படி? மாமா ஆக்சுவலி இந்த விஷயத்த யாரையும் சொல்லக்கூடாது, நான் தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். என்ன விஷயம்? மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உட்காந்துட்டு செக்கியோடைய ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. செக்கி பார்க்குறாங்க. எனக்கு சின்ன வயசுலேன்னு உங்களை ரொம்ப பிடிக்கும். என் அப்பா சின்ன வயசுலேன்னு சொல்லுவார், எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவளுடைய பையனை தான் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நீ யாரையுமே அந்த கடையில் நேசிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானுமே என் அப்பா பேச்சு மாறாமல் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களோட நியூஸ் பற்றி எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. வேறு யாரும் இல்லை. இங்கேலேன்னு இங்கே நடக்கிற விஷயத்த அத்தைக்கு யார் சொல்கிறாங்களோ அதே பர்சன் தான் அங்கே நடக்கிற விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லுவாங்க. நான் இங்கேருந்தே உங்களை அவ்வளோ டைம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கொரியாலுமே எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆன்லைன் ஃப்ரெண்டு. ஸோ அவங்கள வச்சு உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோ காலில் நிறைய டைம் நான் உங்களை பார்த்துருக்கேன் தெரியுமா. அதை வச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எனக்கு தெரியும். ஏன்னா அத்தை நிறைய பேசியிருக்காங்க உங்களை பற்றி இங்கே உள்ள ஆள்கிட்ட. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல செக்குமே இப்படி ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஷாக்காக குறைங்க, அப்புறம் எங்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா என்ன அப்படின்னு கேட்க, அது ஒயன் உனக்கு இப்போவே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்க, அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, மாமா எனக்கு உங்களை பற்றி எல்லாம் புரியுது, நீங்கள் நர்வஸாக இருக்கீங்க. இது அரேஞ்ச் மேரேஜ் உங்களை பொறுத்த வரைக்கும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் வந்து ஜேகே வந்து கேட்குறாங்க, நான் உனக்கு கேட்கணுன்னு நினச்சேன், நீ எதுக்கு அழுத நான் தாலி கட்டும் போது? அதுவா, நீங்கள் எனக்கு தவத்தோடு கிடைச்ச வர மாதிரி மாமா. இல்லை எனக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னாக்கா, ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் உங்களை மட்டுமே நினச்சிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், உங்கள்கிட்ட பேசாமல் உங்களை பார்க்காம தூரத்தில் இருந்து நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாத ஒரு பர்சனை நான் ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கேன். அந்த பர்சனை நான் கைப்பிடிக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டியர்ஸ் வந்துடுச்சு. இது உங்களுக்கு புரியாது, லவ் பண்ணால் தான் புரியும் அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்து நான் இது வரைக்கும் ஆனால் யாரும் லவ் பண்ணது கிடையாதே, எனக்கு தெரியும் நீங்கள் இது வரைக்கும் யாரும் லவ் பண்ணது கிடையாதுன்ட்டு. ஏன்னா கிருஷ்ணா கிட்ட நான் சொல்லியிருக்கேன் என் மாமா யாரையும் நேசிக்கக்கூடாதுன்ட்டு. என் மாமாவை நான் இங்கே ஒரு நேசிச்சுட்டு இருக்கேன். ஸோ வேறு எவ்வளாச்சும் வந்து என் மாமாவை நேசிக்க முடியுமா? அதனால நான் கிருஷ்ணா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டேன், என் மாமாவை யாரும் பார்க்கக்கூடாது, என் மாமாவை யாரையும் பார்க்கக்கூடாது, என் மாமா எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து ஜிகே கிட்ட சொல்ல, ஜிகே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. மாமா எனக்கு புரியுது, எனக்கு இன்றைக்கே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன், மற்றபடி உங்கள்கிட்ட நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் எனக்கு கடைசி வரைக்கும் என்னை இப்படியே பார்த்துட்டே இருந்தாலே எனக்கு அது போதும், உங்கள் கூடவே இருந்தால் எனக்கு அது போதுமாம்மா, வேறு எதுவுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. ஜிகே சேச்சே அப்படிலாம் இல்லை வயன், என்னை பற்றி உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் உன்னை பற்றி உன் கூட இருந்து நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒருத்தர் கூட இருக்கும்போது
இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இடிச்சல். அவங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களே ஓகே சொல்லிவிட்டு ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து படுத்து வந்து தூங்குறீங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். 1 ஷார்ட்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் டியூரேஷன் ரொம்ப போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து அப்படியே கட் பண்ணி 2 ஷார்ட்டாக போட்டுடலாம்டா. ஓகேவா? ஓகே. இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ், லவ் யூ.